நான் 2026 நம்ம தலைவர் தான். 2026 மாற்றமே இல்லை. அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த அவனுக்கு இது பொட்டிக்குது மாத்திக்குது ஏமாத்தினாதான் உண்டு. இல்லைன்னா நாம தான் டாப் எல்லாருமே போடுற ஓட்டு தான் வரது. ஏன்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறதுக்கு இல்ல உனக்குலாம் ஓட்டு இல்லையே இல்லை வரலாம் பஸ்ல சும்மா ஆடுறதுன்னு உனெல்லாம் நான் எந்த கணக்கில் சேர்த்துறது. அப்புறம் வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து ஆக்ரோஷமாகவும் ஃபன்னியாகவும் பேசிகிட்டு இருந்தார்ல, அவர் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கூட பேச போகிறாரு. ஏன் கூட இன்றைக்கி மணிமாறன் தான் இருக்கார். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். மதுரை மாநாட்டில் நீங்கள் பேசுனது தான் வந்து ஒரு மிகப்பெரிய வைரலாக மாறிடுச்சு. எந்தளவு வந்து விஜய் சாரோட வந்து ட்ரெண்ட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு உங்களோடதையும் வந்து ட்ரெண்ட் பண்ணி தீர்த்துட்டாங்க. ஸோ எப்படி இருக்குது இந்த ட்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு? என்னால் சொல்லவே முடியல. நான் இது வந்து எப்படின்னா, நான் சும்மா ஒரு இதுக்கு தான் பேசினது. ஆனால் அதை வந்து கண்டென்ட்டாக நிறைய பேர் மாற்றி போட்டுதாங்க. இதனால் எனக்கு வந்து இல்லை, நிறைய பேர் சொன்னதுனால நான் அது பார்த்தேன், பண்ணேன், அவ்வளோதான். வேறு இது இதனால் எனக்கு இன்னும் தோணலை. நீங்கள் வந்து அது சடனாக பண்ணது இப்படி ஃபேமஸ் ஆகி தற்செயலாக எனக்கு தெரியாமல் எடுத்ததான். எனக்கு பின்னாடி இருந்த எடுத்தவர் தான் போட்டு எனக்கே 2 நாள் கழிச்சு தான் இந்த விஷயமே தெரியும். இது எனக்கும் தெரியல, யாரும் சொல்லவே இல்லை. 3 நாள் கழிச்சு தான் அந்தமாரி உன்னை பற்றி போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி யாரோ வெளியூர் சொந்தக்காரங்க சொல்லி எனக்கு தெரிஞ்சு பார்த்தது. ஓ, முதல்ல உங்களுக்கு தெரியவே தெரியாது? எனக்கு தெரியவே தெரியாது. சரி, ஆனால் இப்போது நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, நம்ம எதோ கேஷுவாலிட்டியாக பேசிட்டோம். ஆனால் வந்து எல்லோரும் வந்து கமெண்ட்டில் வந்து குடிச்சிட்டு பேசுகிறான்ப்பா, அதை பண்ணுறான்ப்பா, இதை பண்ணுறான்ப்பாலாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்களா? என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி நாங்கள் குடிக்கவே இல்லைங்க. நாங்கள் 20 பேர் போயிருந்தோம், யாருமே குடிக்கவே இல்லை. பஸ்ஸில் போனது யாருமே குடிக்கவே இல்லை. அப்புறம் வந்து அந்த அன்னைக்கு அது 114 கடை வந்து லாக்டு தான். நாங்கள் குடிக்கவும் இல்லை, அதுங்களும் அங்கே போகவும் இல்லை. காலைல 6 மணிக்கே போயிட்டோம். மாநாட்டுக்கு போயிட்டு நைட்டு சாயந்தரம் 4 மணி அவர் வர வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். நம்ம வெயிலில் உட்காந்துருந்தோம். சும்மா ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு பேசணும், டிவிக்கேன்னு பேசணும். அப்புறம் விஜய் வராருன்னு சொன்னோம். அப்புறம் அந்த மதுரை அழகர் பாட்டெல்லாம் போட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு அவர் வந்துட்டு சரி உன்னால் பேசுகிற எல்லாத்தையும் சிரிக்க வேண்டான்னு சொன்னதுனால நாங்கள் அதை சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தது. இப்போ இந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஆகும். ஆனால் அது கமெண்ட்லேயே பார்க்கும்போது உங்கள் வாய்ஸுக்கு நிறைய பேர் ஃபேன் ஆகிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் ரெக்வஸ்ட்டில் பார்க்கும்போது உங்கள் வாய்ஸுக்கு நான் அடிமை, உங்கள் வாய்ஸ் செம்மையாக இருக்குது, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் ரிப்ளைவும் பண்ணியிருந்தேன். ஜாலியாக இருக்கா? ஜாலியாக தான் இருக்குது. சரி, ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க 2026 நம்ம தான் அப்படின்னு. இல்லை நம்ம தானா? ஆமாம், நம்ம தான் வந்துடுவோம். நான் வராமல் எங்கே போயிருப்போம்? வராமல் எங்கே போயிருப்போம்? ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. எப்படி கான்ஃபிடென்ட் இருக்கீங்களோ? வந்துடுவேன். 2026 விஜய் தாங்க. தமிழ்நாடு முழுக்க அத்தனை மக்கள் பசங்க எல்லாரும் ஓட்டு எல்லாமே அவருக்கு தான். முயல் தான் பாருங்கள். 2026 விஜய் தான் முயலும். கன்ஃபார்மாக விஜய் தான், எந்த மாற்றமே இல்லை. நீங்கள் தான் ஒரு இது வேறு சொல்லியிருந்தீங்க, பொட்டுக்கிட்டி மாற்றிட்டாங்கன்னா தான் வாய்ப்பு. ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட் எப்படி அவர் தான் வருவாருன்னு? எந்த ஒரு கணிப்பு வச்சு நீங்கள் அவ்வளோ சொல்கிறீங்க? மக்கள் சொல்கிறாங்களா? ஒரு வயசான பாட்டி இத்தனை நாளாக 20 வருஷமாக வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு இருந்த பாட்டி இந்த தம்பி வந்தால் பரவாயில்லன்னு சொல்லுது. யாருன்னு பார்த்தா அந்த பாட்டி பரிசில் வந்து அந்த அம்மா ஃபோட்டோ வச்சுருக்குது. விஜயோட ஃபோட்டோ வச்சுருக்கிறாரு அந்த அம்மா. இந்த பையன் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த அம்மாவுக்கு இவர் தான் இதுன்னு தெரியல. இந்த பையன் வந்தால் நல்லா பண்ணுவான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுது அந்த பாட்டி. அப்போ அவ்வளோதான், எல்லா பக்கம் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, பல பேர் வந்து ஓட்டர் ஐடியே இல்லாமல் வந்து கூட வந்துட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி நடக்குதா? அது தெரியல. அது என்னென்னு அது நான் வந்து என் கூட தம்பி ஒருத்தன் வந்திருந்தான், சின்ன பையன். அவன்கிட்ட சொன்னது சும்மா ஒரு ஃபன்னாக சொன்னது. அதை கமாண்டில் உங்கள்கிட்ட ஓட்டு ஐடி இல்லை, நீ எப்படி மாநாடு வந்திருக்கிற நீங்கள் அப்படின்னு நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நான் கண்டுக்கவே இல்லை, விட்டுனா அது அப்படியே ஃப்ரீயாக. சின்ன பையன் தான் அவன். அவனுக்கு எப்படி அவன் சொன்னான், பஸ்ஸில் வரப்போ டிவிக்கேன்னு கத்திட்டோன்னா, டே உனக்கு ஓட்டு ஐடி இல்லைடா, போலீஸ்காரர் வந்தால் உள்ளே போய் உட்காந்துக்கிற அப்படின்னு சொன்னது. அதை வந்து ஓட்டு ஐடி இல்லை உங்களுக்குலாம், நீங்களாம் மாநாட்டுக்கு வந்துட்டீங்க, 20 லட்சம் மக்களில் 5 லட்சம் மக்கள் தான் ஓட்டு, மிச்சு 15 லட்சம் மக்கள் ஓட்டே இல்லை, எல்லாம் சும்மா தான் வந்துக்கிறீங்க விஜய் பார்க்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை கமெண்டில். அப்போ ஆனால் 20 லட்சம் பேருக்கான ஓட்டர் ஐடி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு ஐடி இருக்குது. மக்கள் பசங்க அதிகம் இல்லை தமிழ்நாட்டில். எத்தனை பேர் மக்கள் பசங்க நிறைய பேர் ஓட்டு ஐடி, நிறைய பேர் இப்போ ஓட்டு ஐடி இல்லாதவங்களாம் இப்போ ஓட்டு ஐடி விஜய்க்கு போடுறேன்னு சொல்லி வாங்குறாங்க எல்லாரும். பல பேர் இப்போ அதுக்காகவே ஓட்டர் ஐடி இப்போ எனக்கே ஓட்டு ஐடி இல்லை. ஃபஸ்ட்டு ஓட்டு ஐடி வாங்கிட்டேன், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஓட்டு ஐடி போடலான்ட்டு வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன். ஓட்டர் ஐடி வாங்கியாச்சு. முதல் ஓட்டே வந்து விஜய்க்கு தான். என்ன போட்டதே இல்லை யாருக்குமே. ஆனால் இப்போது விஜய் சார் வரணும்னு இவ்வளோ ஆசைப்படுறீங்களே, விஜய் சார் வந்தால் என்ன மாற்றுவார்னு நினைக்கிறீங்க? மாற்றுவார். இப்போ இவங்க வந்து என்ன பண்ண, இவங்க வந்து எதுவும் பண்ணல, போகிறதில்ல, பண்ணவும் இல்லை. சரி, அவர் வந்து மாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு தான் நாங்கள் போன்ற ஒரு இது இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார் ஒரு இதில். அப்புறம் மக்கள் எல்லாத்தையும் இது பண்ண சீராக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அந்த நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதனால தான் மாநாட்டுக்கு போனோம். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் போயிருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து அது எல்லாத்தையுமே மாற்றிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரே இதில் மாற்ற முடியுமா? முதல்ல
சரி அதான் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்த்து பண்ணிட்டாருன்னா அப்புறம் நம்ம தானே எப்போவுமே. நாம தான் 26 நம்ம தான். நீங்க எங்க இருந்து வரீங்க? சேலம்ல இருந்து. சேலம்ண்ணா. சேலம்ல எங்க இருந்து? சேலம் பக்கத்தில் எடப்பாடி இருந்து புல்லாக்கொண்டம்பட்டின்னு ஒரு கிராமம். ஓ, எடப்பாடி சார் ஊர்ல இருந்து வரீங்க. ஆ. அங்க வந்து எப்பவுமே வந்து ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமே. ஆனா அதே மாரி டிவிகே ஜெயிச்சிருமா? ஜெயிச்சிரும். இந்த ஜெயிச்சிருன்னு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் போனோம் பஸ் எடுத்து மாநாட்டுக்கு. பா, இத்தனைக்கும் எங்கள் சொந்த காசு போட்டு போனோம். ஒரு ஆளுக்கு 2000 போட்டு. அத்தனை பேர் எல்லாரும் காசு சொந்த காசு போட்டு சொந்த காசு போட்டு போகணும். எதனால அவ்வளோ ஒரு கிரேஸ் அவர் மேல? அவரை பார்க்கணுன்ட்டு அங்கே போகிறதே ஆசை என்னன்னா அவரை தொட்டுட்டா போதும்ன்ற ஒரு ஆசையோட போனேன். கடைசி வரையும் நான் அந்த லேடர் மேலே ஏறி எல்லாமே பண்ணி பார்த்தா அவர் தொடக்கூட முடியல. ஆனால் கடைசி வரையும் ஆனால் நான் போட்ட துண்டை வேணால் அவர் பிடிச்சிட்டாரு. நான் அவர் தொடர்னு நினச்சே தான் போனேன். அவ்வளோ இது பண்ணி கடைசி வரையும் அவளை தொட முடியல. ஆனால் இப்போ ஈரோடு வரேன்னு சொல்லிக்கிறாரு. வந்தாருன்னா கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். ஆனால் நீங்கள் பல பேர் வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, நீங்கள் பேசுகிறது ட்ரோலுன்னு நினச்சிட்டாங்களே. விஜய் சார் ஃபேன்ஸே வந்து இன்னும் இவரே வந்து விஜய் சார் கட்சியை ட்ரோல் பண்ணிட்டுருக்காருன்னு. நீங்கள் ட்ரோல் பண்ணிங்களா இல்லை வந்து ரியலாகவே சப்போர்ட் பண்ணிங்களா? இல்லை, உண்மையால தான். நான் ட்ரோல்லாம் எதுவும் பண்ணல. ரியலாகவே எல்லாமே இது பண்ணி பேசுனது தான். மனசுலேருந்து பேசுகிறது தான். சரி, உங்களோட பேர் என்ன? நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் வந்து மணிமாறன். அவன் ஊர் வந்து எடப்பாடி பக்கத்தில் ஒரு கிராமம், புல்லாக்கொண்டம்பட்டிங்கிற ஒரு கிராமம் தான். காலேஜ் படிக்கிற. இப்போ காலேஜ் தேர்ட் இயர் முடிச்சிட்டோம். இப்போ வீட்டில் பார்ட் டைம் ஜாப் வேலைக்கு போயிட்டு வீட்டில் கடையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து திடீர்னு ஒரு அரசியல் ஆர்வம் வந்து விஜய் சார் வந்ததுனால தான். இல்லாட்டி வந்து பெரிய அளவு அரசியல் ஆர்வம்லாம் இருந்தது. அரசியல் ஆர்வம்லாம் இல்லை. விஜய் பார்க்கணுன்ட்டு போயிருந்து அப்புறம் சரின்ட்டு அப்புறம் இப்போ பார்த்து பேசுனது தான் இந்த அளவுக்கு வீடியோ ஆகி இப்போ இந்த அளவுக்கு இதாகிருக்குது. அவ்வளோதான். உங்களுக்கு அன்றைக்கி என்ன பேசுனீங்கன்னா ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி பேசுனது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ வெயிலில் ஒன்றும் பேச முடியும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோனு நெட்டு இல்லை, எதுவும் பார்க்க முடியல, வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ண முடியல. சரின்ட்டு அப்புறம் உட்காந்து ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தது தான் இந்த அளவுக்கு இப்படி வீடியோ ஆயிடுச்சு. வேறு எதுவுமே இல்லை காரணம். அப்படியே இது இதுவாக மாறிடுச்சு. சரி, நீங்கள் இவர் சொல்கிறார்ல, விஜய் சார் வந்து எல்லோரும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, ஏன் வந்து அவர் டேரெக்டாக எதிர்க்க மாட்டேங்கிறாரு, எதையுமே பேச மாட்டேங்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ ஒரு தீவிர சப்போர்ட்டராக இருக்கீங்கல்ல, ஏன் அவர் எதையும் பேச மாட்டேங்கிறாரு? அதான் அவரே சொல்லியிருப்பார், புலி பதுங்குவது பாய்வதுக்கு தான் சொல்லியிருப்பார்ல ஒரு டைலாக். அந்த மாரி தான். நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், 2026 அதோட மாற்றங்கள் எல்லாம் மாறிட்டே வரும். எதனால் அவர் இவ்வளோ பிடிக்குது உங்களுக்கு? அது இப்போ என்னென்னா, இப்போ இதனால் படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ ஆட்சிக்கு வந்து நம்ம மக்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாரு. எல்லோரும் வந்தாங்க போனாங்க பண்ணாங்க. சரி, இவரும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமேன்னு தான் இந்த அளவுக்கு பேச பார்த்தது. அவரோட படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது? கத்தி படம் பிடிக்கும். கத்தி படம். அதுலேருந்து தான் ஃபேனாக மாறினீங்களா நீங்கள்? அதுலேருந்து பார்ப்பேன். ஜில்லா படத்துலேருந்து ஜில்லா படம் கொஞ்சம் பிடிக்கும் ஓரளவுக்கு. ஜில்லா அதில் அப்பா கேரக்டர் அவங்க 2 பேரும் அதுலேருந்து. அதனால் சரி. ஆனால் இப்போ வந்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, இப்போ படித்து முடிக்க போகிறீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? படித்து முடிச்சுட்டு வீட்டில் அம்மா கடை வச்சுருக்கிறாங்க, அதே டெவலப் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்படியே ஹோட்டல் மாரி டோட்டலாக அந்த சைடில் தான் போகலான்னு. அரசியலுக்குள்ளே வர மாட்டீங்க? அரசியல் நம்மளுக்கு வேண்டாம். வரவங்க வந்து நீட்டாக நம்மளுக்கு பண்ணானா போதும், யாருக்கும் எதுவும் இல்லாமல். டிவிக்குள்ளே வந்துடலாம்ல பேசாமல்? அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அரசியல் செட் ஆகாது. அரசியலே வேண்டாம். அப்பா இருந்து இதாகிட்டார், அரசியலில் தான் இருந்து கேப்டனில் இருந்து தோற்று போயிட்டார் எங்கள் ஊரில் வார்டில் நின்று. சரி, அதனால் அரசியலே வேண்டான்னு அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அதுலேருந்து அரசியல் வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் இப்போ அப்பா வந்து ரொம்ப தீவிரமாக கேப்டனோட. அதனாலேயே விஜய்க்கு கேப்டனை பிடிக்குங்கிறதுனால நம்மளுக்கு விஜய் பிடிக்கும் அந்தமாரி. அவ்வளோதான். ஆனால் 2026 ரொம்ப தீவிரமாக நம்புறீங்கல்ல நீங்கள்? ஒரு சில வச்சுருப்பீங்களா மைண்டில், இதெல்லாம் வந்து விஜய் சார் மாற்றணும்னு? அது என்னவெல்லாம் மாற்றணும்னு ஆசைப்படுவீங்க? அதான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான். வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அது ஒன்று தான். எனக்கு அது ஒன்று மட்டும் பண்ணிக்கிட்டே போதும். இப்போ எங்கள் அண்ணா 2 டிகிரி முடித்து வீட்டில் தான் சும்மா தான் இருக்கிறான். நிறைய பேர் அந்த பேர் இருக்கிறாங்க. அந்தமாரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும். நான் 2026 நம்ம தலைவர் தான். ஏன்னா 2026 மாற்றமே இல்லை. அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த அவனுக்கு இது பொட்டிக்குது மாத்திக்குது ஏமாத்தினதான் இல்லைன்னா நாம தான் டாப் பேசுறது. எல்லாருமே போடுற ஓட்டு தான் வரது. ஏன்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறதுக்கு இல்ல இவனுக்குலாம் ஓட்டு ஐடியா இல்ல. இவெல்லாம் வரலாம் பஸ்ல சும்மா ஆடுறதுக்குன்னு ஒன்னுலாம் நான் எந்த கணக்குல சேர்த்துறது. அப்புறம்